ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜேசிஐ சிவகாசி நடத்தும் ஃபேமிலி பிக்னிக் வேம்பார் போகிறோம். வேம்பாரில் போய் என்னெல்லாம் கலக்க போகிறோம் அப்படின்னு இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பார் சிவகாசியிலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் வேம்பார் இருக்குது. ரூட்டு பார்த்திங்கன்னா எட்டயபுரம் வழியாகவும் வரலாம். நம்ம இருக்கங்குடி வழியாக வந்தோம் அப்படின்னா நென்மணி வழியாக வந்தோம் அப்படின்னா விளாத்திக்குளம், அதுக்கு தாண்டி நம்ம வேம்பார். இந்த வேம்பாரோட சிறப்பு என்னென்னா, வேம்பார்னு சொல்லி அய்யனார் கோயில் இங்கே இருக்குது. அந்த அய்யனார் கோயிலுக்கு நம்ம போய் பார்ப்போம். அந்த அய்யனார் கோயிலை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போய் வேம்பார் பீச் எப்படி இருக்குது அப்படின்னா, வேம்பாரோட தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன்பிடி தொழில் தான் இங்கே முக்கியமான தொழில். அது மட்டும் இல்லை, கருப்பட்டி, பனை வெல்லம், இந்த பனைமரம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே வந்து மிக மலிவான விலையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குலத்தொழிலே இது தான் இருக்கும். வாங்க இப்போ வேம்பாரை பற்றியும் அங்கே உள்ள அந்த கோயிலை பற்றியும் பார்ப்போம். வாங்க. வேம்பார் வீரிய பெருமாள் ஐயனார் திருக்கோவில். இந்த கோவில் மிக பழமை வாய்ந்த கோயில். இந்த கோவிலை சுற்றி சுவர், வேலி எதுவும் அமைக்காமல் இருந்தாலும் சக்தி வாய்ந்த கோயிலாக திகழ்கிறது. ஐயனார் திருவுருவ சிலையின் இடதுபுறமாக யானை சிலைகள், வரிசையாக யானை சிலைகள் அமையப்பெற்று உள்ளது. அதேபோல் வலதுபுறமாக குதிரை சிலைகளும் வரிசையாக குதிரை சிலைகள் அமையப்பெற்று உள்ளது. இந்த 2 சிலைகளுக்கும் நடுவே ஐயனார் திருவுருவ சிலை நடுவில் கம்பீரத்துடன் திறந்த வெளியில் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவிலில் சிவகாசி, விருதுநகர் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். கிழிஞ்சு தொங்கணும் கபடி 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 கபடி, தாண்டி குதிச்சு காண்ட ஏத்தணும் கபடி கபடி கபடி, மூஞ்சி முகர தெறிக்க விடணும் கபடி 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 கபடி, மூச்சு புடிச்சு ஜெயிச்சு காட்டணும் கபடி கபடி கபடி, பாடி வந்தவன் திரும்ப கூடாது, தாவி அமுக்க பாரு, ஆவி பறக்கும் களத்தில் உனது ஆற்றல் முழுக்க காட்டு.
ஒரு கிழங்கு முளைக்கன்னா 100 நாள் ஆகும். எங்க அப்பா இப்பதான் சொன்னாங்க. சுகருக்கு நீ இங்க இதேபோல் அடுத்ததாக பெரியவர்களுக்கும் முழுக்கு கிடைக்கும் போது நடைபெற இருக்கிறது. முருகு தடுத்து முடிச்சவங்க நேரம் வேமைக்கு முன்னாடி ஓடி வந்துடலாம். ஓடி வந்துருக்கீங்க. கைய பின்னாடி கட்டுங்க. அந்த குட்டி என்ன பண்றான்? ஹெல்ப் பண்ணுங்க. கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட பாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பாக்குக்கு ரயில் உங்களை கஷ்டமா எடுக்க சொன்னா பொங்கலும்